தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை 5 மணி முதல் இம்மட்டும் இந்த நேரம் வரை, இந்த நிமிஷம் வரை ஏறக்குறைய 2 மணி நேரம் 23 நிமிஷங்கள் வரை, இப்பொழுது நேராக 7:23 ஆகிறது. 2.5 மணி நேரம் உம்முடைய சமூகத்தில் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவை உள்ள அனைத்து பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கொண்டு வந்து அமர்த்தி உடைய ஊழியத்தை செய்ய வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, கண்ணை மூடினே உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன், உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன், உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன், இயேசு தெய்வமே, உனை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினே விழிகள் மூடி மௌனமாய் உன் உதயம் சாய்கிறேன், துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன், உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன், மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன், குரலை கேட்க ஏக்கத்தோடு உனைய தேடினேன், உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன், இறைவா இனி நாள் முழுதும் உனதாய் மாறுகிறேன், கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். சங்கீதம் 51:9 முதல் உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும், கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும், உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதே, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே, உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்க ஆண்டவரே. அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு அழகாக சொல்லுவார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது
அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். தாம் பேசுவதையே பேசுவார். தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையதே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்று சொல்லி, தர்மையான காலை பொழுதிலே எங்கள் கண்களை திறந்திரலும் ஆண்டவரே, மன கண்களை திறந்திரலும் அப்பா. மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பார்த்திமேயு ஜெபித்ததை போல, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். எப்படி ஜெபித்தான்? நான் பார்வை பெற வேண்டும். அவருடைய ஜெபம் எப்படியாக, இயேசுவே நீர் தொட்டு என் கண்களை திறங்க, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி ஆவலோடு கேட்கிறார். லூக்கா 24:31 சொல்வதை போல அப்பொழுது அவருடைய கண்கள் திறந்தன. அவரை அடையாளம் கண்டு கொண்டான். இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கட்டும். இயேசுவை இன்னைக்கு பார்ப்பீங்க. பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவுக்கே மகிமையானவர். சங்கீதம் 119:18 சொல்வதை போல, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுகொள்ளுமாறு என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கலாமா? உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுகொள்ளுமாறு என் கண்களை திறந்தருளும். அப்பா, என் கண்களை திறங்க. உம்முடைய அன்பை காண, எங்களுடைய அகக்கண்கள் ஒளி பெற, உங்களுடைய அழைப்பை காண, சாத்தானின் தந்திரங்களை காண, பரலோகத்தின் வழிகளை காண பார்த்திமேயு மாதிரி கதறுகிறேன் ஆண்டவரே. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கதறுகிறேன். கண்களை திறக்க ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தரணும். எங்கள் ஊழிய பாதையில் எங்கள் கண்களை திறந்தரணும் ஆண்டவர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கண்களை உயர்த்தி வயல்வெளியை பாருங்கள். அவை அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன, வெண்மையாக இருக்கின்றன. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கான வேலையாட்களை தருமாறு அறுவடையின் உரிமையாளரிடத்தில் கேளுங்கள் என்று இயேசு சொல்லுது போல. சீசர்கள் சாப்பாடை பற்றி யோசனை பண்ணாங்க. இயேசு ஆத்மாக்களை பற்றி யோசிக்கிறார். நம்ம கண்ணு இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பணம், நம்முடைய தேவை, நம்முடைய வேலை மட்டும் பார்க்குது. ஆனால் இயேசுடைய கண் அழிந்து போன ஆத்மாக்களை, அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களை பார்க்கிறார். அப்பா, என் பிரச்சனையை நான் பார்க்காம உங்களுடைய வாக்கு தத்தத்தை பார்க்க என் கண்ணை திறங்காண்டவர். நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவர். ஏனென்றால் 2 ராஜாக்கள் 6:16 சொல்வது போல, அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் எண்ணிக்கையில் மிகுதி. எசேக்கியாவுடைய ஜெபத்தில் அவருடைய மன்றாட்டுகளை கேட்டபொழுது எதிரியின் கண்களை ஆண்டவர் மூடிவிட்டார். ஒரே ஒரு வானதூதர் நின்று 1,80,000 பேரை கொன்று குவித்தார் ஒரே இரவிலே. அவர்களோடு இருப்பவர்களோட நம்மோடு இருப்பவர் மேலானவர். விசுவாச கண்களை திறந்தருள வேண்டுவரே. எலிசாவின் வேலைக்காரன் எதிரிடைய சேனையை பார்த்து பயந்தான். ஆனால் எலிசா ஜெபிச்சப்பா வேலைக்காரனுடைய கண் திறந்தது. மலை முழுக்க நெருப்பு தேர், தேவ சேனை அவனுக்கு தெரிஞ்சது. விசுவாசத்தோடு கண்களை மூடி பார்க்கும் பொழுது நம்முடைய அகக்கண்கள் திறக்கட்டும். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை.
எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி நமக்கு தேவை. அப்பா, என் ஆவிக்குரிய கண்ணை திறங்க. இயேசுவே, ஆவிக்குரிய கண்ணை திறங்க ஆண்டவரே. பாவம் என் கண்ணை மூடிடுச்சப்பா. பாவம் என் கண்ணை மூடுது ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறங்கப்பா. நீங்கள் திறக்கணும் ஆண்டவரே. ரட்சிப்பின் கண்கள் திறக்கணும். என்னுடைய கண்கள் இன்று திறக்கட்டும் ஆண்டவரே. திருத்தூதர் பணிகள் 26:18 வாசிக்கும் பொழுது, அவர்கள் இருளிலிருந்து ஒழிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் கடவுளிடம் திரும்பும்படி அவருடைய கண்களை திறந்திரலும் என்று ஜெபம். பாவம் நம்முடைய கண்களை மூடி போட்டுடும். பாவம் நம்முடைய கண்களை கட்டி போட்டுடும். இயேசுவை பார்க்க விடாது, ஜெபிக்க விடாது, பைபிளை படிக்க விடாது, இறைவார்த்தையை சொல்ல விடாது, இறைவார்த்தையை தியானிக்க விடாது. சவுல் தமஸ்கு வழியில் கண் குருடாச்சு. 3 நாள் கண் திறக்கலை. கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்தான். கண் தெரியல, உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை. அப்பொழுது அனனியா என்ற ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனனியா போய் அங்கே ஜெபிச்சப்போ அவருடைய கண்கள் இருந்த செதில்கள் விழுந்தது. சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாறினான். அப்பா, என் ஆவிக்குரிய கண்ணை திறங்கப்பா. இயேசுவை இரட்சகராக நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவரை பார்க்க முடியல. நான் அவரை காணணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆவிக்குரிய கண்கள், என்னுடைய விசுவாச கண்களை திறந்தருள மாட்டவர். அவர்களை விட நம்மோடு இருப்பவர் பெரியவர். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஊழிய கண்களை திறந்தருள மாட்டவர். இதோ கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப்பா. 2 ராஜாக்கள் 6:17 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, இவன் காணும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று எலிசா வேண்டினார். ஆண்டவர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். கண்ணை மூடி இயேசுவை பாருங்க. அவர் அருகில் இருக்கிறார்னு உணருங்க. சங்கீதம் 27:8 சொல்வதை போல, என் உள்ளம் உம்மை நோக்கி அவருடைய முகத்தை தேடுங்கள் என்றது. ஆண்டவரே, உன் முகத்தையே நான் தேடுகிறேன். ஆண்டவர், நீங்கள் என் பக்கத்திலே இருங்கப்பா. நீங்கள் என் கண்ணை பிடிச்சிக்கப்பா. என் கண்ணை திறந்து விடுங்கப்பா. என் கையை பிடிச்சிக்கங்கப்பா. உலகத்தை நான் மூடி போடுறேன் ஆண்டவர். உம்மை மட்டும் நான் தேடினேன் ஆண்டவர். என் கண்ணீரை பாருங்கள், என் தாகத்தை பாருங்கள், என் தாகத்தை தீருங்க ஆண்டவர். உங்களுடைய முகத்தை மட்டும் எனக்கு காணுங்க ஆண்டவர். சமாதானம், பலனை தாங்க, உமக்கூட நடக்க கிருபை தாருங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கலாம். என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம கண்ணை மூடுவோமா? 5 நிமிஷம் கண்ணை மூடுவோமா? உலகத்தை மறந்து, ஃபோனை மறந்து, கவலையை மறந்து, எல்லாத்தையும் மூடி போட்டுட்டு, ஏசப்பா உம்மை நான் தேடுகிறேன் ஆண்டவரே. கண்ணை மூடுனா என்ன நடக்கும்? 3 வகையான காரியங்கள் நடக்கும். மத்தேயு 5:8, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கண்டேன், தரிசனம், சமாதானம். ஏசப்பா, சங்கீதம் 42:1 சொல்வதை போல், கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே என் உயிர் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. பசி இல்லாமல் சாப்பிட்டா ருசிக்கார், தாகமாக தேடுனா இயேசு ருசிப்பார். ஏசப்பா, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதப்பான்னு சொல்லி தேடுங்க. தரிசனத்தை பாருங்கள். தோமா தரிசனம் தேடினா, என் ஆண்டவரை காண வேண்டும், அவர் விழாவில் என் விரலை இட வேண்டும், அவரை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று அவன் தேடினான். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன்.
உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானது, என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள் சொல்லி நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பாக்கியவான் என்று சொல்லி தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லி தாகத்தோடு தேடுவோம். கலைமான் நேரடிகளுக்காக ஏங்கி தவிப்பது போல தேடும். என் உயிர் உமக்காக ஏங்கி தவிக்கிறது என்று சொல்லி கண்ணை மூடி தேடினா நம்முடைய பாவங்கள் தெரியும். ஏசாயா 6:5 வாசிக்கிறோம். ஏசாயா, ஐயோ நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், ஐயோ நான் அழிந்தேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பும் பொழுது குரட்டால் ஒரு நெருப்பு பொறி எடுத்து வந்து அவன் உதட்டை தொட்டு, உன் குற்றப்பழிகள் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய பிரசன்னத்தை கண்டான். தேவனுடைய பிரசன்னத்தை அவன் கண்டான். தேவன், ஐயோ என் கண்கள் கண்டனவே என்று சொல்லி பிரசன்னம் தெரியும். விடுதலை பயணம் 33:14 வாசித்து பாருங்கள். என்னுடைய உடனிருப்பு உன்னோடு வரும், எங்கே போனாலும் கூடவே இருப்பேன், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பான்னு சொல்லி அவருடைய பிரசன்னம் தெரியும். கண்ணை மூடி தேடிப்பார். 3வது சமாதானம் வரும். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று இயேசு சொல்வதை கேட்கிறோம். சேவான் இறைவார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய குற்றங்களை குறைகளை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் அவனை கல்லால் எறிந்து கொன்றார்கள். சேவான் மீது கல் எறியப்படும் பொழுது சேவான் கண்ணை திறந்து பார்க்கல, பரலோகம் திறந்திருப்பதை பார்த்தான். இயேசுவை கண்டான், இயேசுவை கண்டான். ஆண்டவரை தேடுவோம். அவருடைய சமூகத்தில் கடமைக்கு தேடுதல், தேடுதல் 2 விதம். கடமைக்கு தேடுதல் பலன் கிடையாது. தாகத்தோடு தேடு, இயேசுவை பார்க்க முடியும். எரேமியா 29:13 சொல்வதை போல, உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினார், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். உன்னை தேடினேன், கண்ணை மூடினேன். பிரயோகம் என்ன? ஃபோன் ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க, 5 நிமிஷம் கண்ணை மூடி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. 2 Corinthians 4:18 சொல்லப்படுது, காண்பவற்றை நாங்கள் நோக்காமல் காணாதவற்றை பற்றியே நாங்கள் நோக்கிறோம். கண் திறந்தால் உலகம் தெரியும், கவலை வரும், ஒப்பிடுதல் வரும். கண்ணை மூடுனா உலகம் மறையும், இயேசு மட்டும் தெரிவார். உணர்ந்து கொள்வோமா ஒவ்வொரு நாள் அவருடைய சமத்தில். அதனால தான் கண்ணை மூடினால் உலகத்தை விட முடியும். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். மத்தேயு 6:6 சொல்லுகிறது, நீயோ இறைவனிடம் வேண்டும் பொழுது உன் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உன் தந்தையை நோக்கி வேண்டு. மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி வேண்டும். கண்ணை மூடி இறைவா, சங்கீதம் 63:1 சொல்வதை போல, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் தேடுகிறேன், உம்மை காண விழைந்து என் உயிர் தாகம் கொள்கிறது என்று சொல்லி கண்ணை மூடி இயேசுவை பார்ப்போம். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன், உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன்.
உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே, உனை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை வேண்டினேன். உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதேன். மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்னவன் அன்பின் பாடமாளம் கண்டு கண்கள் கலங்குதே. எந்தன் பாடம் விளக்கம் காட சிகரம் ஏறினேன். கண்ணை மூடி உன்னை நான் கண்டு கொள்கிறேன். எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன் சொல்லி கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உன்னையே தேடினேன். உனது அழகு குரலில் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா இனி நாள் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே. காண்பவற்றை நாங்கள் நோக்காமல் காணாதவற்றை நோக்கக்கூடிய விசுவாசத்தை தாங்கப்பா. தாகத்தோடு கடமைக்கு தேடாமல் தாகத்தோடு தேடக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பசி இல்லாமல் சாப்பிட்டா ருசிக்காது. தாகமாக தேடினா இயேசு ருசிப்பார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று எங்கள் சுவைத்திருந்தார். வார்த்தையாகிய பால், வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமாக இருக்கணும். வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமாக இருக்கும். எங்களுக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாவற்றையும் இன்று ஆண்டவர் எடுத்து போடுவார். ஒவ்வொரு நாள் அவர் எடுத்து போடுவதற்காக நன்றி ஆண்டவர். நீர் எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, வைராக்கியெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவர். நீங்கள் எடுத்து போடுறதுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவர். நீர் எல்லாம் செய்கிறீங்கப்பா. நீங்கள் செய்வீங்கப்பா. நீங்கள் எங்களுக்காக செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை திருத்தி வடிவமைத்து கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் எங்களை சீரமைத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம், பொறாமை, அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள் என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாக நிறைவாக நிறைவாக
ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.